கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த இஸ்ரவேலர்கள்? இஸ்ரேல் நாடு யாருடையது? இஸ்ரேலுக்கு விரோதமாய் சென்றால், இஸ்ரேலை பகைத்தால் என்ன நேரிடும்? சங்கீதம் 129:5 சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு இஸ்ரேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54:17 இஸ்ரேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:15 சொல்லியிருக்கார், எவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் கடைசியில் பட்சத்தில் வருவார்கள். சகரியா 12:3 தீர்க்க தரிசனமாய், அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் சொல்றார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான்னு சொல்லியிருக்கார். இயேசுசாமி மத்தேயு 21:44 சொல்லியிருக்கார். யாக்கோபின் சந்ததியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான, உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன்னு. அன்பான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலை மறக்காத தேவன் அவன் நம்மையும் மறக்க போவதில்லை. நம்மை தெரிந்து கொண்டார், பேர் சொல்லி அழைத்தார், முன் குறித்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலை தருவார், பண பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். கோர்ட்டு கேஸ் அலையிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய பண கஷ்டம், நம்மை ஏமாற்றுகிறவர்கள், நம்மை கொள்ளையாடுகிறவர்கள் எல்லாவரையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒருபோதும் கவலைப்படாதீர்கள், என்ன வந்தாலும் தேவன் பார்த்து கொள்ளுவார். இஸ்ரேல் ஜனங்களை தொட்டால் இன்றைக்கும் உலகமே பார்த்து நடுங்குகிறது. இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து, இஸ்ரேல் நாட்டை பார்த்து உலகமே பயப்படுகிறது. தேவ ஜனங்களை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும். அதே போன்று நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலை கொள்ளாதீர்கள். நேரம் வரும் பொழுது தேவனாய கர்த்தர் ஒவ்வொன்றாய் செய்வார், நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.